நான் இருக்கேன். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லைங்கிற ஒரு கொடுமையான நிலைமை இன்றைக்கு நிலவி வருகிறது. மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறையை யாருடைய அழுத்தத்துல ஒரு இளைஞரை அடித்து கொலை செய்திருக்கிறார். நீதிமன்றம் எப்படி கண்டனம் தெரிவித்திருக்கிறது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி மீது காவல்துறையின் நடவடிக்கை மீது மக்களுக்கு நம்பிக்கை உண்மையை உருவாக்கி இருக்கிறது. இது இந்த அரசாங்கத்தின் தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு சோசியல் மீடியால நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டார்கள், அதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல முடியாமல் எப்படியெல்லாம் தலைவிழுந்து நிற்கிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது நல்ல வேளை நீதி தேவதை இருப்பதால் தான் இன்றைக்கு மக்களுக்கு ஓரளவு நம்பிக்கையோடு வாழ முடிகிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. யாரும் உத்தரவு பேரில் அந்த உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அரசாங்கம் விரைவாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. அதுதான் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்குது. இந்த ஆட்சியை விட்டு விட்டு எங்களது கூட்டணி பற்றியே திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கதாக இருக்கிறது. திசை திருப்புவதற்காக இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற அவலங்களை, இந்த ஆட்சியின் கொடுங்கோன்மையை, இந்த ஆட்சியின் கையாளகத்தன்மையை திசை திருப்புவதற்காக கேட்கப்படுவது போலதான் எனக்கு தோன்றுகிறது. கூட்டணினா திமுக கூட்டணியில திரு சண்முகம் என்ன பேசுறாரு, சிபிஎம் லீடர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி திமுக ஆட்சியில தேர்தலுக்கு முன்பே திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினால்தான் தைரியமாக மக்களை 26 சந்திக்க முடியும் சொல்றாரு. திருமாவளவன் டெய்லி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அந்த கூட்டணியை பற்றி நீங்க கேட்காம உருவாகிட்டு இருக்க இந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் நம்பக்கூடிய ஒரு கூட்டணியாக உருவாகி வருகின்ற எங்கள் கூட்டணியில தேவையற்ற குழப்பங்கள் இருப்பதாக ஒரு தவறான கருத்தை பரப்புவது போல இருக்கிறது. பழனிசாமி அது எப்படி பார்க்க முடியும்? நீங்க எப்படி என்ன கேக்குறீங்க? நீங்க என்ன கேக்குறீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் நடைபயணம் சொல்றாங்க. பொதுமக்களை சந்திப்பதற்கு பல்வேறு நடைமுறை. அது போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் சுற்றுப்பயணத்திட்டார். இது என்ன பாக்குறது இருக்கு? அன்னைக்கு மதுரையில முதல்வர் பவனி வந்தப்ப அந்த சாக்கடையெல்லாம் துணி போட்டு மறைச்சு எப்படி அதெல்லாம் நீங்க படம் பிடித்து காட்டுகிறீர்களோ, அது போல தஞ்சாவூர்ல எனது சொந்த மாவட்டம் சொல்லி டெல்டாக்காரன் தான் அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு மாறுதட்டிட்டு போற இடத்துல விவசாயிகள்லாம் கருப்பு கொடி காட்ட என்று அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகின்ற அவலம் தான் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. விமர்சனங்கள் என்பது வேறு. இப்பொழுது ஒரு கட்சியின் தலைவராக ஒருத்தர் செல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்ற பதில் வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகள் இருக்கும். இப்ப திமுக விசால நேரத்துல திமுக ஆட்சி 76 கலைக்கப்பட்டதற்கு காரணமான எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய திமுக நேருவின் மகளே வருகை நிலையான ஆட்சி தருகன்னு கூட்டணி வச்சுக்கலையா? இன்றைக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் கேரளாவில் கடுமையா எதிர்த்து போராடுறவங்க இந்த கூட்டணியில இல்லையா? நீங்க கேட்பதே எனக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒண்ணு எதுவும் தமிழ்நாட்டில் புதுசா நடக்கல. திமுக வீழ்த்துவதற்காக ஓர் அணியில
அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில இணைந்து போராட வேண்டும், திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு பாஜகவின் முக்கிய தலைவர் திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி இன்றைக்கு வெற்றி பெற்று வருகிறது. உறுதியாக திமுகவின் ஆட்சி வீழ்த்தப்படும். அதனால எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்பது வேறு, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்துல எல்லா கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பல கட்சிகள் இணைந்திருப்பதுதான் இதுக்கு காரணம். பொறுத்திருந்து பார்ப்போம். நான் பல முறை சொல்லிட்டு வரேன், திமுக தீய சக்தியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளும் தங்களது அவர்கள் தனித்து நிற்பதன் மூலம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பெறக்கூடாது என்பதற்காக எங்களது கூட்டணி தான் சரியான ஒரு மாற்று அமைப்பு, மக்கள் விரும்புகின்ற அணி. இதற்கு மற்ற கட்சிகள் அவர்கள் எங்கள் கூட்டணியில் பலப்படுத்துகின்ற விதமாக அவர்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கை. ஓபிஎஸ் வந்து அணியில இருக்காரா? இது நயனா நாயகன் பல முறை சொல்றாரு, உங்களுக்கு அதெல்லாம் காலையில் உழுலையா?